சிந்து பைரவி நியூ பிரமோ சிந்துவோடைய பர்த்டே கொண்டாடணுன்ட்டு சிவா கிட்ட வந்து சிவா சிந்துவோடைய பர்த்டே எப்படி மறந்து அவருடைய பிறந்த நாளை நல்லபடியாக கொண்டாடினான்றாங்க. பெரியம்மா எனக்கு நிறைய வேலை இருக்கு. சிவா என்ன வேலை சொல்லு. பெரியம்மா சொல்றதை கேட்காத உனக்கு அப்படி ஒரு வேலையான்றாங்க. இல்லை அது வந்து இங்கே பாரு வந்து போய் எதுவும் பேசக்கூடாது, கண்டிப்பாக நான் சொல்கிற மாதிரி நீ இது செஞ்சுதான் ஆகணுன்றாங்க. சரி பெரியம்மா அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு மகா போயிட்டு சிவா கிட்ட கேட்குறாங்க. அம்மா இது மாதிரி தான் நாங்கள் ஆதாரத்தை கண்டுபிடிச்சிட்டோம். அந்த சிந்துவோடைய பிறந்தநாள் அப்பே நாம் அந்த விஷயத்தை வெளிப்படுத்திடலான்றாங்க. சரி சிவான்றாங்க. ஆனால் பெரியம்மா சொன்ன மாதிரி நான் இதெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன்றாங்க. நீ என்னென்ன சொல்லிட்டு இருக்க? அம்மா நான் உண்மையான பாசத்தில் பண்ணுறேன்னு சொல்லாதீங்க. பெரியம்மாவுடைய வார்த்தைக்கு மறு வார்த்தை இல்லை. அதனால தான் நீ பெரியம்மா பேச்சு கேட்டு கேட்டு ஏன் தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கே தெரியல சிவா. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. நீ நினைக்கிற மாதிரி உன் பெரியம்மாவை தூக்கி போட்டுருன்னு சொல்கிறேன். உன் பேச்சை கேட்காத அவங்க பேச்சை நீ ஏன்டா கேட்கணுன்றாங்க. அம்மா தயவு செஞ்சு மறுபடியும் பெரியம்மா பற்றி எதுவும் பேசாதீங்க. அவங்களே இல்லைன்னா நான் இல்லைம்மா அப்படின்றலாம் சொல்லிட்டு போகிறாங்க. அக்கா உன் பையன் எல்லா விஷயத்துலயும் கரெக்ட் இருக்கா, ஆனா இந்த பெரியம்மா விஷயத்துல மட்டும்தான் ரொம்ப தப்பா இருக்கான்றாங்க. டேய் பல முறை நான் அவனை திருத்தணும்னு பார்த்துட்டேன்டா, ஆனா முடியலன்றாங்க. ஏன்னா பெரியம்மானா கூட உசுரை கட்டி கொடுத்துருவான் அவன். ஆமாமாக்கா உன் பையன் எல்லாமே தான் செய்வான்றாங்க. சரி அந்த சிந்து பிறந்தநாள் கொண்ட சந்தோஷத்துல இருக்கால, பிறந்தநாள் அப்பயே அவ கைது செஞ்சு போறா. அது பார்க்கும்போது நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும். அப்போ அவங்க குடும்பம் என்ன பாடுபாடு போது பாரு. என் பையனோட சந்தோஷத்தை அழிச்சிட்டால, அவ ஜெயிலுக்கு போகும்போது அதை பார்த்து நான் சந்தோஷப்படணுன்ட்டு மகன் நினைக்கிறாங்க. அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.